அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல HCF அண்ட் எல்சிஎம்ல மாடல் 8ல இருக்க ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற சம்மனை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2/3, 8/9, 64/27. வாட் இஸ் தி HCF? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2/3, 8/9, 64/27. இதோட HCF வேல்யூ என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல கிவன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பர்ஸுமே ஃபிராக்ஷன் நம்பர்ஸா இருக்கு. அதாவது பின்ன வடிவத்துல இருக்கு. 2/3, 8/9, 64/27ன்ற பின்ன வடிவத்துல இருக்கு. இப்படி பின்னத்துல கொடுத்துட்டு நம்மளுக்கு HCF வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, HCF கேட்டிருக்காங்களா, அப்ப தொகுதியில இருக்க நம்பர்ஸுக்கு HCF-உம் டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்ஸுக்கு LCM-உம் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை தொகுதிக்கு அப்ளை பண்ணணும். HCF கேட்டிருக்கனால இந்த 2, 8, 64 இருக்குல்ல, இதுக்கு HCF வேல்யூயும் 3, 9, 27க்கு LCM வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸுக்கு HCF-உம் டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்ஸுக்கு LCM-னு ரெண்டு பார்ட்டா சால்வ் பண்ண போறோம். இப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸுக்கு HCF கண்டுபிடிக்க போறோம். அப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸை எடுத்து ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிடணும். எடுத்து எழுதணும்னா 2, 8, 64 இந்த நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸ் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதுக்கு HCF வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போறோம். இந்த மூணு நம்பர்ஸுமே காமனா எந்த டேபிள்ல கேன்சல் ஆகுதுன்னு பார்க்குறோம். 2 டேபிள்ஸ்ல தான் காமனா கேன்சல் ஆகும். ஸோ 2 டேபிள்ஸ்ல நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 into 2 பார்த்தீங்கன்னா 2, 4 into 2 பார்த்தீங்கன்னா 8, 32 into 2 பார்த்தீங்கன்னா 64. இப்போ மூணு நம்பருமே காமனாக எதுல கேன்சல் பண்ணியிருக்கோம்னா 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து 1, 4, 32ன்ற நம்பர்ஸ் இருக்கு. இந்த மூணு நம்பர்ஸும் காமனா எதுல கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா 1ன்ற நம்பர்ல தான் கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்போ 2, 8, 64ஓட HCF வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த 2ன்றது தான் HCF வேல்யூ. அப்போ HCF ஈக்குவல் டு 2. இப்போ நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்ஸுக்கு LCM கண்டுபிடிக்கணும். அப்போ டினாமினேட்டர் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதுறோம். 3, 9, 27 இங்க டினாமினேட்டர்ல இருக்கல இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு எப்பவும் போல LCM கண்டுபிடிக்கிறோம். இது மூணு நம்பர்ஸுமே காமனா இந்த டேபிள்ல கேன்சல் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்குறோம். 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகாது. 3 டேபிள்ல செக் பண்ணி பார்க்குறோம். 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1 into 3 பார்த்தீங்கன்னா 3, 3 into 3 பார்த்தீங்கன்னா 9, 9 into 3 பார்த்தீங்கன்னா 27ன்ற வேல்யூ கிடைக்கும். இங்க LCM கேட்டிருக்கிறதுனால காமனா டிவைட் ஆகுறபடிக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ இதுக்கு அடுத்து இங்க 1 வந்துருச்சு. இங்க 3யும் 9ம் இருக்கு. இந்த 3யும் 9ம் காமனா இந்த டேபிள்ல கேன்சல் ஆகும் செக் பண்ணி பார்க்குறோம். 3, 9 எதுல கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இந்த 1 வந்தனால 1 எடுத்து அப்படியே எழுதியாச்சு. அதுக்கடுத்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1 into 3, 3, 3 into 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ன்ற வேல்யூ கிடைக்கும். இங்க ரெண்டு இடத்துலயும் 1 வந்துருச்சா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை அடுத்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் அப்படியே எடுத்து மல்டிபிள் பண்ணணும். எடுத்து எழுதணும்னா 3 into 3, 1 into 1 into 3ன்றது மாதிரி கிடைக்கும். இதை ஃபுல்லாக நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 27ன்றது கிடைக்கும். இந்த 27 தான் டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கான LCM வேல்யூ. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன்ல இருக்க வேல்யூக்கு HCF கேட்டிருக்காங்க. அப்போ HCF கண்டுபிடிக்கணும்னா தொகுதிக்கு HCF-உம் டினாமினேட்டருக்கு LCM-உம் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே நம்ம ஃப்ராக்ஷன்ல எழுதணும். அப்போ HCF டிவைட் பை LCM எழுதணும்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல போட்டுக்கிறணும். டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா LCM வேல்யூ கிடைச்சதுல 27 அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறணும். இப்போ இந்த 2/27 தான் 2/3, 8/9, 64/27ஓட HCF வேல்யூ. அகைன் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணுன்றத பார்க்கலாம். கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ராக்ஷன் நம்பர்ஸா இருக்கு. ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் கொடுத்து HCF கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னா நியூமரேட்டர்ல இருக்க நம்பருக்கு HCF-உம் டினாமினேட்டர் இருக்க நம்பருக்கு LCM-உம் எடுத்து ஃப்ராக்ஷன்ல போட்டோம்னா அதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸுக்கு HCF கண்டுபிடிச்சோம். நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸை எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டோம். 2, 8, 64. இப்போ 2, 8, 64 காமனா இந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்னா 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும். அப்போ 1 into 2, 2, 4 into 2, 8, 32 into 2 பார்த்தீங்கன்னா 64. இந்த HCF கேட்டிருக்கனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாச்சு. ஏன்னா இந்த மூணு நம்பரும் அகைன் வேற டேபிள்ஸ் கேன்சல் ஆகாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாச்சு. அப்போ நியூமரேட்டர்ல இருக்கிறதுக்கு HCF வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 தான். அந்த 2 எடுத்து அப்படியே எழுதியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இருக்க நம்பர்ஸுக்கு LCM கண்டுபிடிக்கணும். 3, 9, 27
நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 3, 9, 27ன்றது எந்த டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்போ 3, 9, 27ன்றது எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்னா 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 × 3 3, 3 × 3 9, 9 × 3 பார்த்தீங்கன்னா 27. இங்கே எல்சிஎம் கேட்டிருக்காங்களா, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து காமனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 நம்பர் வந்து காமனாக டிவைட் பண்ணாலுமே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் டிவைட் பண்ணணும். இப்போ 1 வந்ததுனால அதுக்கு அடுத்து 3 9 மட்டும் பார்க்குறோம். 3 9 வந்து காமனாக எந்த டேபிளில் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இந்த 1 எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டாச்சு. 1 × 3 3, 3 × 3 9. அதுக்கடுத்து இந்த 2 இடத்துலையுமே 1ன்ற நம்பர்ஸ் வந்துருச்சு. அதுக்கடுத்து காமனாக எதுலையுமே டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கடுத்து எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த சைடில் இருக்க நம்பரையும் இந்த கீழே இருக்க நம்பரையும் எடுத்து எழுதி அப்படியே மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதை ஃபுல்லாக நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 27ன்ற வேல்யூ கிடைச்சிச்சு. இந்த 27 தான் டினாமினேட்டரில் இருக்க 3, 9, 27ஓட எல்சிஎம் வேல்யூ. நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க ஃப்ராக்ஷனில் இருக்க நம்பர்ஸ்க்கு. அப்போ தொகுதிக்கு ஹச்சிசிஎஃப்பும் பகுதிக்கு வந்து எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேல்யூஸை எடுத்து அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஹச்சிசிஎஃப் வேல்யூவான 2வையும் எல்சிஎம் வேல்யூவான 27ஐயும் எடுத்து ஃப்ராக்ஷனில் எழுதிட்டோம். இதுதான் இந்த ஃப்ராக்ஷனில் கொடுத்ததுக்கான ஹச்சிசிஎஃப் வேல்யூ. இப்போ இதே மாடலில் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தரேன். 1/3, 2/27, 5/9. வாட் இஸ் தி ஹச்சிசிஎஃப்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/3, 2/27, 5/9 இதோட ஹச்சிசிஎஃப் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.